வெல்கம் பேக் டு பெப்பிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் சென்னை சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன். பக்கத்துலேயே இருக்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பார்க் ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இந்த ஏசி ட்ரெயின் எப்படி போகுதுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். டிக்கெட் வாங்கிட்டேங்க. ஒரு ஆளுக்கு 110 ரூபா. ஃபர்ஸ்ட் நார்மல் இஎம்யூ ட்ரெயின் கிராஸ் ஆகி போயிருச்சுங்க. பின்னாடியே உங்களுக்கு சூப்பரான குழு குழு ஏசி ட்ரெயினும் வந்துருச்சு. வாங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த புது வண்டி நிறைய பேருக்கு தெரியல, அதனால நிறைய பப்ளிக் ஏறலிங்க. இப்போ நம்ம பார்க் ஸ்டேஷன்லேருந்து மூவ் ஆகிட்டோம். பார்க் ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். டைம் 7:10. சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைபே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. சூரிய உதயம் வேறு. ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம். 7:05க்கு எம்ஜிஆர் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற இந்த ஜேர்னி எத்தனை மணிக்கு செங்கல்பட்டு போய் ரீச் ஆகுன்றதை நம்ம மெயினாக பார்க்கலாம். அண்ட் இப்போது 7:10க்கு எக்மோர் கிராஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப கூலிங்காக இருக்குது, ரொம்பவே நீட்டாக இருக்குது. எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் மார்னிங் உங்களுக்கு 5 o'clock இருந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எல்லாமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ட்ரெயின் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் தாங்க நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4-5 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் உங்களுக்கு இந்த டைமிங்குள்ளே வந்துடும். நீங்கள் 7:05க்கு இந்த பார்க் ஸ்டேஷன்லேருந்து ஏறி உட்காந்து லக்கேஜ் எல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா டுவர்ட்ஸ் தாம்பரம் தாண்டி பெருங்குளத்தூர், வண்டலூர், குடுவாஞ்சேரி, ஒத்தேரி போகிறவங்களுக்கு எல்லாமே, எஸ்ஆர்எம் காலேஜ் போகிறவங்களுக்கு எல்லாமே கூட இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின் தாங்க நான் சொல்லுவேன். ஏசி ட்ரெயின் மொத்தம் 12 பெட்டி. அதில் 12 பெட்டியும் நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம். அது டேர்னிங் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் கூட இருக்குது, பட் ஆனால் அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் இங்கே உங்களுக்கு ஃபுல் வியூ, ஃபுல் ஸ்ட்ரெச் எப்படி தெரிஞ்சு. அடுத்ததாக இப்போ ட்ரெயின் கிராஸ் ஆகிறது கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே உங்களுக்கு முத்துநகர் அதிவிரைவு வண்டி சென்னை எக்மோருக்கு போகிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குங்க. இந்த ட்ரெயின் உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரி தான் மூவ் ஆகும். எக்மோர் விட்டால் உங்களுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா மாம்பலம் தாங்க. மார்னிங்கில் உங்களுக்கு 7 மணிக்கு பீச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற இந்த ட்ரெயின் உண்மையிலேயே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் தான் நான் சொல்லுவேன். காலேஜ் போகிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்காகட்டும். இப்போ நம்ம எக்மோருக்கு அடுத்ததாக இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரி தான். அடுத்ததாக ட்ரெயின் இப்போது நிற்க போகிறது. ஸ்ரீநகரில் நிற்கும் போதே டைம் பார்த்தீங்கன்னா 7:25. இந்த மாதிரியான இஎம்யூ லோக்கல் ட்ரெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஜேர்னி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க. நீங்கள் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கண்டிஷனிங் லெவல் அதிகமாக தான் இருக்கும். மெட்ரோ ட்ரெயினும் வந்தே பாரத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான இஎம்யூ லோக்கல் ட்ரெயின் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை சூப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா இது ஒரு நல்ல ட்ரெயின். சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த ஜேர்னியை. இந்த ட்ரெயினோட நார்மல் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா இஎம்யூ லோக்கல்து 50, 60 அந்த ரேஞ்சில் தான் போகும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் ஸ்டேஷன்ஸ் இருக்கும், அதனால். ஆனால் இந்த ஏர் கண்டிஷனர் இஎம்யூ பீச் டு செங்கல்பட்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 to 85 கிலோமீட்டர் ஸ்பீடில் தாங்க போயிட்டுருக்கு. நாங்கள் பார்க்கலாம். கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணும்போது டைம் 7:30. வாங்க கிண்டியை பார்க்கலாம். கிண்டி 7:30 நல்லாயிருக்கு. எனக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது மார்னிங் வந்து இந்த பாண்டிச்சேரி ட்ரெயினில் ஃபஸ்ட்டாக போகும்போது ஒரு சந்தோஷம் இருந்தது. அந்த சந்தோஷம் அதை விட மேலே சந்தோஷம். ஏன் சொல்லுங்க, குள்ளுன்னு செம்மையாக இருக்குது. சில்னஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய மக்களுக்கு தெரிய கூட்டம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிண்டி டு செந்தாம்பரம் ஸ்டாப்பிங் இருந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்றதை பார்க்கலாம்.
7:33 சென்ட் தாமஸ் மவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாம்பரத்துலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்துட்டு இங்கேருந்து டுவர்ட்ஸ் வேளச்சேரி வழியாக பீச் போகலாம் இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில். இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டுவர்ட்ஸ் சோழிங்கநல்லூர் டு மாதவரம் போகிறதுக்கும் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு மெயின் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கும். இது செகண்ட் பாயிண்ட். மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே டெவலப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டிங் ஆகட்டும், பிளாட்ஃபார்ம் போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராவர் தான் திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. 7:38 திரிசூலம் ஏர்போர்ட். நல்லா இருக்கு. மணி என்ன? ஏசியை கொஞ்சம் ஹைல வைங்க. கிலோமீட்டர் ஸ்பீடு வைஸ் உங்களுக்கு 95 அபோவ் போயிட்டு இருக்கீங்க. இங்கே உங்களுக்கு அலாரம் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டோரு. அதனால் இது பக்கத்தில் நின்று நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. எமர்ஜென்சி ஸ்டாப் யூனிட். நீங்கள் டிரைவர்கிட்ட பேசணும்னா இந்த எமர்ஜென்சி யூனிட் மூலமாக பேசலாம். அவசர காலத்தில் கதவை திறப்பதற்கான வழிமுறைகள், சுவிட்சுக்கான மூடியை தூக்கவும், சுவிட்சை சுழற்றவும். இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் திரும்ப ஆப்ரேட்டரை கால் பண்ணிங்கனாலே போதுமானது. ஓகே வியூவர்ஸ், 7:44 தாம்பரம் செனட்டோரியம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டாப்பிங்லாம் வைஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்தது நம்மளோட மெயின் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தான். வாங்க பார்க்கலாம். பார்க்லேருந்து இந்த தாம்பரம் வரைக்கும் எப்படி வந்தேன்றது எனக்கு தெரியலைங்க. இப்போ ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகுறது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். இப்போது டைம் 7:45. 40 மினிட்ஸில் நம்ம தாம்பரம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். தாம்பரம் நீங்கள் தாம்பரம் வர்றது உண்மையிலேயே பைக்கிலேயே நடக்காத ஒரு விஷயம். நீங்கள் எந்த ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயின் ஏறிங்கன்னா கூட நடுவில் எங்கேயாவது எடுக்கிறதுக்கு டைம் ஆகும், இல்லை நடுவில் சிக்னலுக்கெல்லாம் டைம் ஆகும். ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸில் தாம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ வாங்க அடுத்து என்னென்ன ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் நிற்கிது, எத்தனை மணிக்கு நம்ம செங்கல்பட்டு ரீச் பண்ணுறதெல்லாம் இந்த வீடியோலேயே பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரெயின் இப்போ உள்ள என்ட்ரா வருது பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இப்போ நம்ம பெருங்களத்தூர் கிராஸ் பண்ணி தாங்க வந்துட்டு இருக்கோம். இந்த ட்ரெயின் டிக்கெட்டோட ரேட் எதுக்கு 110 எங்களுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணாங்க நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது. நான் டிக்கெட் எடுத்தது பார்க் ஸ்டேஷன்லேயே இருக்கிற பார்க் டவுன் கவுண்டரில் தாங்க டிக்கெட் எடுத்தேன். அப்போ என்ன கால்குலேஷன் ஆகுதுன்னா, திரும்ப நீங்கள் பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் இருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு வர மாதிரியான கான்செப்ட் தான். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 110 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஒரு 100 மீட்டர்ஸில் இருக்கிறது தான் கிளாம்பாக்கம் மெயின் பஸ் ஸ்டாண்டுங்க. கிளாம்பாக்கம் வர்றதுக்கு தாம்பரம் வரைக்கும் வந்துடலாங்க. ஆனால் அதுக்கு மேலே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும். கரெக்டாக பஸ்ஸு கிடைக்கணும், கூட்டம் குறைவாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் இப்போ பிளாட்ஃபார்ம் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது. இதையும் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இந்த ஏசி கோச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் வைஸ் பார்த்திங்கன்னா மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரியான ஒரு சீட் தான். அடுத்ததாக ட்ரெயின் இப்போ உள்ள என்ட்ரா வருது கூடுவாஞ்சேரி. டைம் 8:03. என்னது இது? S16 S17லாம் பேப்பரில் ஒட்டியிருக்காங்களே. திருநெல்வேலி நிசாமுதீன். இந்த லோக்கல் ஏசி இஎம்யூ ட்ரெயின் வந்து மொத்தம் 12 பெட்டிகள். அதில் 2 லேடிஸ் கோச்சு, மற்ற 10மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஏசி கோச்சு தான். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 சர்வீஸு பீச்சிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இருக்குது. ஒரு சர்வீஸ் வந்து நைட்டு தாம்பரம் வரைக்கும் தாங்க இருக்குது. மொத்தத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, கூலிங்காக இருக்குது. 1.5 hourல நீங்கள் செங்கல்பட்டு ரீச் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயினே நான் சொல்லுவேன். மஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன். காட்டாங்குளத்தூர்லாம் ஸ்டாப்பிங் இல்லைங்க. பொத்தேரி விட்டால் உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோவில் தான். ஜேர்னி வைஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. சில்லுன்னு நம்ம இந்த ஜேர்னியை கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணி சிங்கப்பெருமாள் கோவில் வரைக்கும் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த ட்ரெயினோட ப்ளஸ் மைனஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் கொடுக்குற காசுக்கு கூலிங்காக ஜேர்னியோட அலுப்பே தெரியாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்டாப்பிங் வைஸ் ரொம்பவே குறைவாக சீக்கிரமாக செங்கல்பட்டு ரீச் பண்ணுறதுக்கு இங்கே கவர்மெண்ட் ஸ்டாஃப்களுக்காகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின். அது மட்டும் இல்லாமல் ஊர்லேருந்து வர்றவங்களுக்கு லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம நார்மல் இஎம்யூ ட்ரெயினில் வர்றது ரொம்பவே கஷ்டம். அதாவது தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், இந்த பொத்தேரி எல்லாமே வர்றதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். அது நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயினை நீங்கள் சூஸ் பண்ணலாம். கரெக்டாக டைமிங்க்கு நீங்கள் பிடிச்சிங்கன்னா சூப்பரான ஒரு ஜேர்னியாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு ப்ளஸ்ஸு. அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ள என்ட்ரா இருக்காங்க. சிங்கப்பெருமாள் கோவில். டைம் 8:22. ஓகே வியூவர்ஸ், இப்போது நம்ம கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பரனூர் மகேந்திர சிட்டி. இந்த பரனூர் வந்து ரீச் பண்ணும்போது டைம் 8:26. இந்த ட்ரெயினோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு ஃபேர் கேல்குலேஷன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. சென்டராக இருக்கிறது, அதாவது உதாரணமாக சொன்னால் பழவந்தாங்கல், இந்த பரங்கி மலை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெயினுக்கு உண்டான ஒரு கரெக்ட் பொசிஷன் மாதிரி தெரியுது. ஏன்னா உங்களுக்கு 35, 40, 60 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்கள் தாம்பரம் போகிறதா இருந்தாலும் சரி, டுவர்ட்ஸ் பீச் போகிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரியாக இல்லாமல் ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு என்ன சார்ஜஸோ அந்த சார்ஜஸ் இதுக்கும் அப்ளை பண்ணால் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் ஏசி ட்ரெயின்ன்றதுனால கிட்டத்தட்ட 1.5 hour உட்காரணுன்றதுனால வயசானவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு கழிப்பறை வசதி இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் இந்த இஎம்யூ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அதுவும் இருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். மொத்தத்தில் ஒரு சூப்பரான ஜேர்னி. இப்போது பரனூர் கிராஸ் பண்ணிட்டோம். டைம் 8:25. இந்த டோல்கேட் வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சென்னையிலேருந்து பரனூர் டோல்கேட் அங்கே பாருங்கள் எப்படி வந்த மாதிரி. ஓகே வியூவர்ஸ், பரனூர் தாண்டி இப்போது கொளவா ஏரியை கிராஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கோம். செங்கல்பட்டுலேருந்து லோக்கல் ஃபாஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சிட்டிக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. ஏரி சூரிய உதயம்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மிரர் வழியாகவே நீங்கள் ஃப்ரண்ட் என்ஜின் வரைக்கும் பார்க்கலாம். ஜேர்னி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே உங்களுக்கு கைப்பிடிகள் நிறையவே இருக்குது. நார்மல் கோச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கைப்பிடிகள்லாம் மேலே இருக்குங்க. லேடிஸ் கோச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டவுனில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். இப்போது அடுத்ததாக நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ராகிறோங்க. டைம் இப்போது 8:40. நம்ம இந்த செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். 7:05க்கு ஏறினேன், 8:40க்கு கரெக்டாக 1.5 hour ப்ளஸ் 5 minutes வந்து ரீச் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். செம்மையாக இருந்ததுங்க ஜேர்னி. இந்த ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இதே மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம எங்களுடைய பெபிள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.